இன்னையோட கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட். அதில் வந்து மூணாவது சம் பார்த்தீங்கன்னா 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2ன்ட்டு இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறது மட்டும் வச்சு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். 2x2 இருக்கட்டும் 3x3 இருக்கட்டும் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு ஒரு 1/3 இருக்குது. அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், லேம்டாவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் இல்லாட்டி ஏங்கிறது வந்து நான் இப்படி கொடுத்துருக்க கொஷின் இப்படி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 6th அதாவது தியரம் 1.9ல் ஃபோர்த்து சப்கொஷின் சப்ஹெட்டிங் மாதிரி பார்த்துருப்போம். அட்ஜாயிண்ட் லாம்டா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 1/3 நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், லாம்டாவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது அட்ஜாயிண்ட் லாம்டா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஹோல் ஸ்கொயர்னா என்னது, கீழே இருக்கிறது நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், லாம்டாவாக வந்து 1/3 எடுத்துருக்கேன். அப்போ இது வந்து நான் என்னென்னு 3ன்னு எடுத்துக்கிறேன். 3னா n-1 3 -1னா என்னது எனக்கு 2. அதாவது நான் பவரில் 1/1 ஜஸ்ட் நீ கொடுத்துருக்க லாம்டாவை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ உள்ளே இருக்கிறது நம்ம நார்மலாக பார்த்துப்போம்ல. நான் இன்னும் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன். இதில் உள்ள சைன்ஸை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதில் உள்ள சைனை வச்சு நம்ம இதில் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போது அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் அட்ஜாயிண்ட்டில். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், ப்ராக்கெட்டுக்கு வெளியே சொல்கிறேன். ஓகேவா? மைனஸ் அப்புறம் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் அப்புறம் மைனஸ், அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக போடணும். நம்ம என்ன செய்வோம், மெயின் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, இது பாசிட்டிவில் இருக்குது அப்போ அது ஓகே, இதுவும் பாசிட்டிவில் இருக்குது அப்போ பாசிட்டிவில் தான் சைன் வரணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ராக்கெட்டை போட்டு எழுதுங்க, வெளியே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ இந்த சைடு பார்த்தோன்னா 1 × 2 2 2 மைனஸ் ஆஃப் 4. இப்போ மைனஸ் இருந்தால் +4 ஆயிரும். 2 + 4 மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டை போட்டு எழுதுங்க. ஓகேவா? இதுக்கு டிரான்ஸ்போஸ் மெயினாக வெளியே டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கணும். ஓகேவா? அப்போது எனக்கு 1/3 ஸ்கொயர் பண்ணால் 1/9. இது எல்லாத்தையும் நான் எழுதி இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறேன். இந்த டிரான்ஸ்போஸையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 1/3 அப்படியே கீழே அப்படியே எழுதுகிறேன். இந்த டிரான்ஸ்போஸை அப்படியே மாற்றி ரோவை காலமாக மாற்றி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் 3 இருக்குது. இங்கே உள்ள நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 6 3 6 3 இருக்குது. இங்கே 9 இருக்குது. அப்போ இது வந்து 3 டிவிசிபிள் பை 3 கொண்டுடலாமா? அப்போ இதில் இருந்து ஒரு 3 உள்ளே கொண்டு போய் நான் டிவைட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இங்கே என்ன ஆகும், 1 3 2 3 6. அப்போ 2ன்னு போட்டுக்கிறேன் டேரெக்டாக. இதில் வந்து ஒரு 3 மட்டும் கொண்டு போகிறேன். ஓகேவா? அப்போ நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் அப்படி மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 9ங்கிறது எல்லாத்துக்குமே காமன். அப்போ இதுலேருந்து நான் 1/3 மட்டும் வச்சுட்டு 1/3 அங்கே உள்ளே கொண்டு போய் நான் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 6க்கு பதிலாக 2 3க்கு பதிலாக 1 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? டிவைட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். அதுதான் என்னோட அட்ஜாயிண்ட் லாம்டா ஏ. நிறைய பேர் வந்து இந்த சம்மை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜஸ்ட் நம்ம புரிஞ்ச லாம்டா அப்படி வெளியே ஒன்று கொடுத்துருந்தாலும் நான் லாம்டாவாக கன்சிடர் பண்ணிக்கிறோன்னு எடுத்து நம்ம பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் மெயினாக ரொம்ப 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 முக்கியம். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.